ஒரு படத்துக்கு 200 கோடி வரை சம்பளம் வாங்கிய நடிகர் விஜய் இப்போ தமிழ்நாட்டோட சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட சம்பளம் எவ்வளவுன்னு தெரியுமா? சினிமாவில் பல கோடிகள், ஆனா அரசியல்ல மாத சம்பளம் மட்டுமே. அப்போ ஒரு கேள்வி, விஜயின் சினிமா சம்பளம் பெரியதா இல்ல முதலமைச்சர் சம்பளம் பெரியதா? பிரதமர் மோடியின் சம்பளம் எவ்வளவுன்னு தெரியுமா? இந்த கம்பேரிஷனை பார்த்தா நீங்களே ஷாக் ஆகுவீங்க. வணக்கம் நண்பா, இது உங்கள் நானி வியூஸ். இன்று இணையத்தில் அதிக பேசப்படும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி பார்ப்போம். நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அவரோட சம்பள கம்பாரிசன் மீண்டும் வைரலாகி வருகிறது. வாங்க உண்மையான நம்பர்ஸ் என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் பெய்டு நடிகராக நடிகர் விஜய் இன்றளவும் இருக்கிறார். சில ரிப்போர்ட்ஸ் படி விஜய் ஒரு படத்துக்கு 150 கோடி முதல் 200 கோடி வரை சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகிறது. அதாவது அவர் வாங்குற ஒரு படத்தோட சம்பளம் பல வருட அரசு சம்பளத்துக்கு சமம். இந்த சம்பளம் ஏன் இவ்வளவு அதிகம்? ஏனென்றால் விஜய்க்கு மாசிவ் ரசிகர் பலம், பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ஓடிடி மார்க்கெட், ஓவர்சீஸ் பிஸ்னஸ், பிராண்ட் வேல்யூ எல்லாமே டாப் லெவல்ல இருக்குது. இப்போ எம்எல்ஏ சம்பளத்தை பத்தி பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏக்கு பேசிக் சேலரி மற்றும் அலவன்ஸ் சேர்த்து மாதத்துக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கிடைக்கும் என்று தகவல்கள் கூறுகின்றன. இதுல டிராவல் அலவன்ஸ், ஆபீஸ் அலவன்ஸ், போன் அலவன்ஸ் போன்ற பல வசதிகள் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சரின் சம்பளம் எவ்வளவுன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கு மாதம் சுமார் 2 லட்சம் ரூபாய் அளவில் சம்பளம் மற்றும் அலவன்ஸ் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது அபிஷியல் ரெசிடென்ஸ், கவர்மெண்ட் கார், ஹை செக்யூரிட்டி, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப் போன்ற பல அரசு சலுகைகள் கிடைக்கும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தொகை விஜய் அவர்கள் சினிமாவில் வாங்கும் சம்பளத்தை விட மிகவும் குறைவு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மாத சம்பளம் சுமார் 2 லட்சம் ரூபாய் அளவில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதுவும் பிக்சட் கவர்மெண்ட் சேலரி தான். ஆனால் பிரதமருக்கும் அபிஷியல் ரெசிடென்ஸ், செக்யூரிட்டி, டிராவல் ஃபெசிலிட்டிஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப் போன்ற பல வசதிகள் கிடைக்கும். இப்போது ஒரு விஷயம் புரிகிறதா? தமிழ் சினிமாவில் மார்க்கெட் வேல்யூ அடிப்படையில் கோடிகள் சம்பாதிக்கலாம். ஆனால் அரசியலில் சம்பளத்தை விட பொறுப்புகள் தான் பெரியது. ஒரு நடிகர் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவரின் இலக்கு வெறும் பணம் மட்டும் இல்லை என்பதையும் இது காட்டுகிறது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? விஜயின் சினிமா பாப்புலாரிட்டி அரசியலிலும் வெற்றியாக மாறுமா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே.